ஹலோ ஃப்ரிக்ஸ், வெல்கம் டு டே 22 ஆஃப் ஹைப்ரிட் அத்லெட் சேலஞ்ச். இன்னைக்கு காலையிலே ஒர்க் அவுட் வீட்டில் அப்படின்றதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் கிளம்புனேன். ஸோ கிளம்பி பொறுமையாக மொட்டை மாடிக்கு போனால் நல்லா வெயில் சும்மா பின்னாடியே அடிச்சா போல. சரி பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டு ஸ்ட்ரெச்சஸை முடிச்சுட்டு அப்படியே வார்மப்புக்குள்ளே குச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வார்மப் வந்து ஸ்கிப்பிங்கு, அதை தொடர்ந்து சிலம்பமும் ஹேண்ட் ஸ்டாண்டுக்கான சில பயிற்சியும் இருக்குது. ஸோ கண்டினியூஸாக நம்ம வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட கதைக்குள்ளே போயிடலாம் வாங்க இன்றைக்கி. ஸோ ராஜா என்ன பண்ணாரா, அவரோட பையனை வந்து ஒரு சிறந்த போர் வீரனாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க படையிலேயே ஒரு சிறந்த வீரங்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவனை வந்து ஒரு நல்ல வீரனாக மாற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரான். அந்த வீரன் என்ன பண்ணானா, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கடலைக்கட்டையை கையில் கொடுத்து இதை டெய்லியும் 100 வாட்டி சுற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டானான். ஸோ அவனும் வந்து ரொம்ப நாளாக 100 வாட்டி சுற்றிட்டே இருந்தானான். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவனுக்கு ரொம்ப வெறுப்பாயிட்டு, நான் வந்து இதே தான் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டானான். சரின்ட்டு என்ன பண்ணானா, அவர்கிட்ட ஒரு கதையை ஒன்று கொடுத்துட்டு அந்த போர் அகாடமிலேயே இன்னொரு சிறந்த வீரன் இருப்பான்ல, அவங்க கூட வந்து போட்டி காமிச்சானான். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அந்த கதையை வந்து அவன் கையிலேருந்து வெளியே அனுப்புறதே வந்து ரொம்ப கஷ்டமாகிடுச்சான் அந்த சிறந்த வீரனுக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டன்சியாக பண்ணும்போது அது நமக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தாகவும் மாற்றும். ஸோ அதனால் நீங்கள் எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதை மறக்காமல் கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள், எந்த ஒரு தடைகள் வந்தாலும். டுடே ஜாலி டுமாரோ காலி.